முரசு நேயர்களுக்கு வணக்கம். தாவேக அமைச்சரவை விரிவாக்கம் நாளைய தினத்துல நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. இது குறித்து ஆதவர்ஜனா பேட்டி கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, அமைச்சரவையில கண்டிப்பா விசிகா இருக்குது, சிபிஐ சிபிஎம் அதே போல இந்திய முஸ்லீம் லீக் இவங்களுக்கு எல்லாருக்கும் அமைச்சரவையில நாங்க என்ன பண்றோம், இடம் கொடுக்கறதுக்கு நாங்க முன் வந்திருக்கோம்பா, நாங்க அழைப்பும் கொடுத்துட்டோம், தாராளமா நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வமான ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இங்க விசிகா இடதுசாரிகள் இந்திய முஸ்லீம் லீக்லாம் என்ன பண்ணாங்க, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம், எப்போ வேணா நாங்க என்ன பண்ணுவோம், இந்த ஆதரவை வாபஸ் வாங்கிப்போம், உங்க கிட்ட இருந்து நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல எண்ணத்துக்காக, ஏன்னா இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க என்ன பண்ணோம் கொடுத்துருக்கோம். ஆனா தாவேகா என்ன பிளான் போடுறாங்க, எப்படி இங்க சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு வராங்கல்ல, இவங்களுக்கு நீங்க அமைச்சரவையில இடம் கொடுத்தாலோ இல்ல அவங்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டாலோ நாங்க அதிரடியா வெளியேறுவோம் அப்படின்னு சொன்னாரு. அதை தொடர்ந்து நேற்று தினத்துல இடதுசாரிகள் கட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமாவளவன் முடிவை நாங்க என்ன பண்றோம், அங்கீகரிக்கிறோம், அதே முடிவை நாங்க எடுப்போம். அதிமுக எம்எல்ஏக்களை இவங்க ஏற்றுக்கொண்டால் அடுத்த செகண்டே நாங்க என்ன பண்ணுவோம், வாபஸ் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் இந்திய முஸ்லீம் லீக் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு சிக்கல்ல தாவேகா மாட்டிக்கிட்டு இருக்கு. இதை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்காக அமைச்சரவையில இடம் கொடுத்து இவங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மதசார்பற்ற கொள்கையில நாங்க உறுதியா இருக்கிறோம். ஆதவர்ஜனா ஒரு விஷயம் சொல்றாரு. ஆக்சுவலா அவர் இதுக்கு முன்னாடி சொல்ற விஷயம்லாம் ஒரு கட்சி தலைவரா என்று சொன்னாரு. இப்போ அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அமைச்சர் ஆதவர்ஜனா, அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. சோ உங்க கேட்ட ப்ரூஃப் இல்லாம உண்மைக்கு புறம்பான விஷயங்களை அரசல் பரசலா வருதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துக்கு முன்னாடி அமைச்சர் அப்படின்னு ஒரு அரசாங்க பதவி இருக்கு. அந்த பதவிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து உண்மையான விஷயங்களை மட்டும்தான் இவர் சொல்லணும். ஏன்னா ஒரு அமைச்சரே உண்மை இல்லாத விஷயத்த சொல்லக்கூடாது, தனிப்பட்ட விதத்துல கருத்துக்களை என்ன பண்ணக்கூடாது, இப்படி பொதுவெளியில அபாண்டமா கக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, ஏன்னா அவர் பதவி ஏற்றுக்கொண்டது அப்படி சத்திய பிரமாணம் பண்ணி ஏற்றுப்பாங்கல்ல, அந்த பதவி அப்படிதான் ஏற்றுக்கிட்டாரு. ஸோ உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் கொளுத்தி போடுறது, அரசல் புரசலா வருது, இதெல்லாம் அவர் பேசக்கூடாது. அவர்கிட்ட எவிடன்ஸோட ரெக்கார்டு படி இருந்தால் அவர் பேசணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதன் பேஸில் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவும் திமுகவும் இங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. சிவி சண்முகம் சொல்றதை சுட்டி காட்டுறாரு. சிவி சண்முகம் சொல்லுவாருங்க, என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன அத்தாட்சி இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சிவி சண்முகம் சொல்றதை வச்சு இவர் பேசுறாருன்னா அப்ப ஆதவ அர்ஜுனாவுடைய மனநிலைமை என்னவா இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லணும். சோ அவர் சொல்றாரு, அதிமுகவும் திமுகவும் இங்க கூட்டணி செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. சோ இதனால விரக்தடைந்த விசிகா இடதுசாரிகள் காங்கிரஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க, அதிமுகவில் இப்ப பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆதவர்ஜனா அவர்களை, இங்க இடதுசாரிகளும் விசிகாவும் இந்திய முஸ்லிம் லீக்கும் திமுக பர்மிஷனோட, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பர்மிஷனோட தான் உங்க கட்சிக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆதரவு கொடுத்தாங்க. இப்பவும் அவங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க, ஆனா ஆதரவு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க பாஜகவின் போர்வையில, பாஜகவின் சிந்தனைகளை, பாஜகவின் கொள்கையில ஏத்துக்கிட்டு வர சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்ப நீங்க ஏத்துக்கொண்டால் அங்க தூய சக்தி ஆட்சி செய்யாது, ஊழல் சக்தி, கொள்கை எதிரி இவங்க தான் ஆட்சி செய்வாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. சோ அவங்க ஆதரவை நீங்க பெற்றுக்கொண்டால் நாங்க வெளியே வருவோம்னு சொல்லிட்டு விசிகா இடதுசாரிகள் பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ சிக்கலே தாவேகாவுக்கு இங்கதான். சோ இவங்களுடைய ஆதரவை இவங்க இழந்துடக்கூடாது அப்படின்னு தான், ஏன்னா இவங்களை நம்ப முடியாது. இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாம் உள்ள போறாங்கல்ல, இவங்க யாருடைய போர்வையில போறாங்க, தாவேக்கால போறாங்க. இப்போ இப்படி எடுத்துப்போம், இவங்க உள்ள போறாங்க, இவங்க எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. அதாவது விசிகா இடதுசாரிகள் எல்லாமே வெளியே வந்துடுறாங்க, காங்கிரஸை தவிர்த்துட்டு வெளியே வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ பழைய நிலைமை தான் இருக்கும். ஸோ இப்படி கொஞ்ச நாளைக்கு ஸ்மூத்தா போகும். இவங்க எதனா கோளாறு கொடுக்கும் பொழுது துறை ரீதியா இந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் எதனா ஒரு கோளாறு கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க கேஸ் ஃபைல் எல்லாம் யார்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, மேல ஒருத்தர் இருக்கான் பாருங்க சார், அவங்ககிட்ட இருக்கு. அவங்க நினைச்சா அடுத்த செகண்ட் இடி இங்க வரும், சிபிஐ வரும்,
அதே போல ஐடி வரும், எல்லாமே வருவாங்க, சர்ரு 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 சர்ன்னு வருவாங்க. சோ இங்க யாரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கா? தாவேக்கா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. யாரோட கூட்டணியில? அதிமுக இந்த எம்எல்ஏ கூட்டணியில. அப்போ இவங்களை கைது செய்யனா, இவங்களை ரைடு விட்டா யாருக்கு கெட்ட பேர் வரும்? விஜய்க்கு கெட்ட பேர் வரும், தாவேக்கா அரசுக்கு கெட்ட பேர் வரும். சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் இவங்க பக்காவா ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. சோ பாஜக நினைச்சதுன்னா இவங்க அமைச்சரவையில போய் இடம்பெற்று சைலண்டா விட்டுருவாங்க. ஏன்னா சி விஜயபாஸ்கர் கேஸ் இருக்குது, எஸ்பி வேலுமணி கேஸ் இருக்கு, சி.வி. சண்முக கேஸ் இருக்கு, நத்த விஸ்வநாதன் கேஸ் இருக்கு, தங்கமணி கேஸ் இருக்கு, அதே போல எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேஸ் இருக்கு. எல்லா கேஸும் மேல ஒருத்தர் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட இருக்கு. அவங்க நினைச்சா அடுத்த செகண்ட் ஈடி இங்க உள்ள வந்து ரைடு கொடுக்கும், எல்லாமே பண்ணும். அப்படி விழுந்தா இது தாவேக்கா அரசுக்கு பெரும் இடிய கொடுக்கும், இது பெரிய பிரளயத்தை உருவாக்கும். சோ இத நினைச்சுதான் தாவேக்கா என்ன பண்ணுது, விசிகாவை உள்ள கொண்டு வந்துடணும், சிபிஐ அமைச்சரவையில கொண்டு வந்துடணும், சிபிஎம் உள்ள கொண்டு வந்துடணும், இந்திய முஸ்லீம் லீக்க கொண்டு வந்துடணும் அப்படின்னு இப்ப என்ன பண்றாங்க, ஆஃபர்களை அள்ளி தூவுறாங்க. ஆனா இவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அமைச்சரவையில இடம் வேண்டாம். ஏன்னா காங்கிரஸ் அந்த நிபந்தனையோட தான் போச்சு. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படின்னு திமுக கூட்டணிக்கு துரோகம் செஞ்சுட்டு, திமுகவுக்கு துரோகம் செஞ்சுட்டு உள்ள போயிட்டாங்க. இப்ப அவங்களால வெளியே வர முடியாது, ஏன்னா நிபந்தனையோட போயிருக்கிறாங்க. ஏன்னா அமைச்சரவையில இடம் பெற்றா அவங்களால வரவே முடியாது. அது அதிமுக உள்ள வந்தாலும் சரி, பாஜகவே டைரக்டா உள்ள வந்தாலும் அவங்க வரமாட்டாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த சுயநலத்தோட அவங்க இருக்கிறாங்க. ஆனா விசிகாவோ இடதுசாரிகளோ இந்திய முஸ்லீமுக்கோ அப்படி கிடையாது, நிபந்தனையற்ற அது குடுக்குறாங்க. எதுனா நீங்க ஒரு பிசிறு தட்டுனா கூட அதிமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாங்க, பாசிசத்துக்கு ஆதரவா செயல்படுறாங்க, பாஜகவின் கொள்கையில ஏத்துக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அதிரடியா என்ன பண்ணுவாங்க, வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டா இப்போ இது தூய சக்தியா இருந்திருக்கிறது, பாஜகவின் ஆதிக்கம் இங்க செயல்படுத்தினா இவங்க எப்படியா இவங்க தாக்கு பிடிக்க முடியும்? அப்போ இவங்க அமைச்சரவையில இருந்து இவங்களை ரிசைன் பண்றாங்க. இப்போ முதலமைச்சர் ஒரு அதிரடியா முடிவெடுக்கிறாரு, அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்தார்ல, அந்த அமைச்சர் பதவியெல்லாம் அவர் பறிக்கிறாரு அப்படின்னா இவங்க டம்மி ஆயிடுவாங்க. இவங்க சும்மா இருப்பாங்களா? கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குவாங்க. அப்போ இங்க முதலமைச்சரா தாவேக்கா ஆட்சி பெரும்பான்மையை இழக்கும். அப்ப திரும்ப என்ன பண்ணும், ஒரு விஷயங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும், அதுக்கப்புறம் திரும்ப எலெக்ஷன் வரும். சோ பல குற்றச்சாட்டுகள் தாவேக்கா சம்பாதிச்சிடும் அப்படின்னு தான் இந்த விஷயத்துல விசிகாவையோ இடதுசாரிகளோ நம்ம கைவிற்ற கூடாது அப்படின்னு அவங்களை சமரசம் செய்யற விஷயத்துல ஆதவ் அர்ஜுனா மூலியமா இங்க அமைச்சரவையில இடம்பெறதுக்கு அழைப்புகள் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பக்கம் இருக்கிறவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க, எக்காரணத்து கொண்டும் தாவேக்கா ஆட்சியில இடம்பெறக்கூடாது, அமைச்சரவையில இடம்பெறக்கூடாது அப்படின்னு திருமாவளவன் அவர்களும் சண்முகம், வீரபாண்டியன் போன்றவர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. சோ இதன் பேசலதான் இவங்க அதிரடியா என்ன பண்ணாங்க, முன்னெச்சரிக்கையா அதிமுக எம்எல்ஏக்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ஆதரவை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு அதிரடியா கொடுத்திருக்கிறாங்க. ஆனா விசிகா இடதுசாரிகளை விடக்கூடாது அப்படின்றதுக்காக தாவேக்கா பல ஆஃபர்களை கொடுத்துட்டு வராங்க. ஸோ அட் சேம் டைம் இவங்களுடைய உதவியும் வேணும் அப்படின்றதுக்காக இருக்கிறாங்க. ஸோ என்ன வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் டிசைட் பண்றது பாஜக அப்படின்றத மட்டும் யாரும் மறந்துடக்கூடாது. ஸோ இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.